இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நேச்சுரோபதி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா திணை பொங்கல். இந்த திணை பொங்கல்ங்கிறது பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் வச்சு பண்ணக்கூடியது. சிறுதானியங்களில் திணையும் ஒரு முக்கியமான ஒரு சிறுதானியங்க. இதில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில ரேர் மினரல்ஸ் கூட அதில் இருக்குங்க. எசென்ஷியல் மினரல்ஸும் இருக்குது. சில முக்கியமான விட்டமின்ஸ் இருக்குது. குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய இந்த சால்யுபிள் ஃபைபர்ஸ் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த திணையை பயன்படுத்தி பொங்கல் பண்ணும் பொழுது இந்த கன்வென்ஷனல் பொங்கலை விட இதுக்கு ஒரு பெட்டர் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது, ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நம்ம திணை பொங்கல் செய்ய போகலாம். திணை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா திணை, பாசிப்பருப்பு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விடணும். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சம் ஜீரகம் போடணும். ஜீரகம் பொரிஞ்ச உடனே அதோட மிளகும் போடலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு கலரை விட்டுட்டு அப்புறம் ஆல்ரெடி ஊற வச்ச திணை, முன்னாடியே ஊற வச்ச பாசிப்பருப்பு இதெல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். தண்ணி பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் திணைக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்தணும். நம்ம கூட பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் சேர்த்துறதுனால இன்னொரு டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்து மொத்தம் 5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்திக்கிட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரை எடுத்து நல்லா மூடிட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 2-3 விசில் விடுங்க. 2-3 விசில் விட்டதுக்கப்புறம் விசில் அடங்கியதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை திறந்துடலாம். இப்போ சூடான சுவையான திணை பொங்கல் தயார். இதை நல்லா கிளறி விடுங்க. எடுத்து ஒரு தட்டில் நல்லா பரிமாறிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் நாட்டு பசுனையும் கலந்து பரிமாறலாம். நல்லா சுவையாக இருக்கும். வியூவர்ஸ், இந்த நேச்சுரோபதி ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை நீங்களே மட்டும் பண்ணாதீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி பண்ண வைங்க. பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லோரும் உங்களை கேட்க போகிறாங்க. சீக்ரெட்னு சொல்லிவிட்டு உங்களோட வச்சுக்காதீங்க. தயவுசெய்து மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.